Hi, this is Jayanti. ஏற்கனவே உங்களுக்கு giveaway rules எல்லாம் clear-ஆ நாங்க explain பண்ணியிருந்தோம். அதுபடி நிறைய பேர் வீடியோஸ்ல அனுப்பியிருக்காங்க. இதுல first அனுப்பின பார்ட்டிசிபென்ட்டோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Hi, I'm Jansi. Now, the JOAN'S Coastal Delicacy என்னுடைய அந்த காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல கிவ்-அவே காம்படிஷன், அதுக்கு என்னுடைய ஃபேவரட் ரெசிபி லெமன் ஹனி சிக்கனை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து எனக்கு என்னுடைய மலேசியன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நான் கத்தாரில் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் வீட்டில் வந்து பண்ணின பிறகு எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்ட்டிக்குலேயும் ஒரு நாள் அது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த டிஷ் தான் ஃபினிஷ் ஆச்சு. ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் அடிக்கடி நான் பார்ட்டி வைக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, டோன்ட் ஃபர்கெட் டு மேக் லெமன் ஹனி சிக்கன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ரெசிபியை இப்போ நான் வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுக்காக ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகேசி கண்டக்ட் பண்ணுற இந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அவங்க அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. உங்களுக்கும் அது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கும் அது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது, எல்லாமே நார்மலாக கிடைக்கிறது. ஸோ நீங்களும் அதை வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பான் அப்பீட்டி. தேங்க்யூ ஸோ மச். லெமன் ஹனி சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் கான்டெஸ்ட்டில் நீங்களும் இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நாங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது புரியலன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரிட்டனாக எழுதியிருக்கோம், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டஸ்டன்ட் நம்பர் 1 மிஸ்ஸஸ் ஜான்சிக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெங்களூர்லேருந்து மிஸ்ஸஸ் ஜான்சி சொல்லி கொடுத்த லெமன் ஹனி சிக்கனை அவங்களுக்காக நம்ம இப்போ செஞ்சு காட்டலாமா? போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல்லு, லெமன் ஜூஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், லெமன் ரைண்ட் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், தேன் 3 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், உப்பு தேவையான அளவு. இப்போ லெமன் ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இந்த லெமன் ஹனின்ற அந்த காம்பினேஷனே நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் சொல்லியிருக்காங்க, அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரியான டிஷ்ஷு நாங்கள் எங்களுடைய சேனலில் பண்ணலை. இது ஒரு புதுவிதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாவை வந்து நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. நான் ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அவங்க சொன்ன மாதிரியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாவில் இந்த சிக்கன் நல்லா கோட் ஆகுற மாதிரி பெசரி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா இதில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். சிக்கன் வந்து ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த சிக்கன் பீசஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க பார்ட்டிஸ்க்கெலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நம்மளும் இனிமேல் இது மாதிரி பார்ட்டிஸ்க்கெலாம் நல்லா பண்ணலாம் போல இருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம இன்னொரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் வானலில் இந்த மிளகாயை வறுத்துட்டு அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ரைண்ட் போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனெல்லாம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த லெமன் ரைண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா சிக்கனில் பிளெண்ட் ஆகணும். இந்த லெமன் ரைண்ட் இல்லை லெமன் ஜெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் தான். இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஹனியும் லெமனும் தான் ஹைலைட்டு. நம்ம வேறு எந்த மசாலாவும் போடல. இதில் வந்து ஒயிட் பெப்பரும் நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும், இந்த ஹனியும் லெமனோட டேஸ்ட்டும் தான். இப்போ இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை எள். அதை இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ வந்து இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. லெமன் ஹனி சிக்கன் நல்லா சூப்பராக வந்திருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.